ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். 1212வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். கயலுண்கண் யானிரப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மன். கயல் உண்கண் யானிரப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மன். கயல் உண்கண் யானிரப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மன். என்ன இது? எப்படியெல்லாம் திருவள்ளுவர் சிந்திக்கின்றார். ஒரு தலைவன் பிரிந்து விட்டிருக்கிறான். ஏதோ ஒரு வேலையை நிமித்தமாக பணி நிமித்தமாக வெளியூர் சென்றிருக்கிறார். வந்துவிடத்தான் போகிறார். வராமல் இருக்கப் போவதில்லை. பல நாட்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் இப்படி தினந்தோறும் வருந்துகிறாள் தலைவி. என் கண் வேலை போன்றது. ஏ கண்ணே, வேல் போன்ற கண்ணே. கயல் என்றால் கண்டை மீன். மீன்களிலே கண்டை மீன் ஒன்று இருக்கும். அதனுடைய கண் மிக அழகாக இருக்கும். அதை போன்று பெண்களுடைய கண்கள் அழகாக இருக்குமாம். அந்த கண்ணை சுற்றி நிறங்கள் இருக்கும். சிவப்பு நிறம், வெண்மை நிறம், கருமை நிறம் என்று அந்த நிறங்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு இருக்கும். அந்த கண்ணிலே கயல் உண்கண். இந்த கண்ணு மீனை சாப்பிட்டு விட்டிருக்கிறது. அதனால்தான் மீனை போன்று இருக்கிற இந்த கண். வேலை அப்படி உண்டு விட்டிருக்கிறது இந்த கண். அதனால்தான் தான் வேல் போன்று இருக்கிறது. கண்ணே, என்னிடத்திலே நீ தூங்கிவிடு. என் காதலர் கனவில் வருகிறார். அவரிடத்தில் நான் பலவிதமாக இன்பத்தை அனுபவிக்கப் போகிறேன். நீ தூங்கு. நீ விழித்து கொண்டு இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காய். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின். நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். தயவுசெய்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கனவில் என் காதலர், என்னுடைய தலைவர் வரப்போகிறார். அவரிடத்திலே நான் பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கப் போகிறேன். அது நீ பார்க்கக்கூடாது. எனக்கு வெட்கமாகிவிடும். யாரும் பார்க்கக்கூடாது. மற்றவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது. கண்கள் கூட பார்க்கக்கூடாது. அவளுடைய கண்களை கூட பார்க்கக்கூடாது. கண்களை மூட வேண்டும் என்று சொல்லுகிறாள். அவளுடைய கண்களை மூட வேண்டும் என்று சொல்லுகின்றாள். இது விசித்திரமாக இருக்கிறது. திருவள்ளுவர் எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறார். யாருமே கணவன் மனைவியை அடைகின்ற இன்பத்தை பார்க்கக்கூடாது. அதுதான் உள்நோக்கம், திருவள்ளுடைய உள்நோக்கம். யாரும் பார்க்கக்கூடாது. பார்த்தால் அந்த இன்பம் தடைபடும் அவர்களுக்கு. கதவை தட்டினால் கூட, பேச்சாரவன் கேட்டால் கூட, யார் பக்கத்தில் பேசினால் கூட அவர்களுடைய இன்பம் தடைபடும். இன்பத்திற்கு இடையூறு வரும். இன்பத்திற்கு அப்படி இருக்கக்கூடாது. அது நாகரிகம் அல்ல. நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கனவிலே வருகின்ற என் கணவருக்கு நான் சொல்ல வேண்டும். நீங்கள் கனவிலே வருகிறீர்கள், அதனால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் கனவிலே வரவில்லை என்றால், நிஜத்திலும் வரவில்லை, வெளியூர் போயின்னு இருக்கிறீர்கள், கனவில் வருகிறீர்கள். நீங்கள் நிஜத்தில் வரவில்லை என்றாலும் கனவில் வருகிறீர்களே, அதற்காகத்தான் என் உயிரை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். உயிரோடு நான் இருப்பதற்கு காரணம், தினமும் கனவில் வருகிறீர்கள், எனக்கு அதுவே போதும். நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள். நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் கனவில் வருவதனால்தான் என்று சொல்ல வேண்டும் என் கணவருக்கு. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அப்படி சொல்லிவிட்டு, கனவில் நான் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறேன், கண்களே தயவுசெய்து மூடிக்கொள்ளுங்கள், தூங்குங்கள், உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என் மீது உங்களுக்கு இரக்கம் இருந்தால், கருணை இருந்தால் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் என்று தன் கண்களை மூடிக்கொள்ளுமாறு சொல்கின்றாள். கண்களை தூது விடுவாள். சில நேரத்திலே நெஞ்சத்தை தூது என் கணவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வா என்று தன்னுடைய நெஞ்சத்தை தூது அனுப்புவாள் தலைவி. எப்படியெல்லாம் சிந்திக்கிறார் திருவள்ளுவர். இந்த பிரிவு என்பது மிக மிக கொடியது. பிரிந்திருக்கின்ற கணவனையே தலைவிலையே கொடியன் என்று சொல்கின்றார் தலைவி சொல்லுகின்றாள். கொடியர், கொடுமையானவர், கொடுமைக்காரர், வன்னெஞ்சர், வன்மையான நெஞ்சமுடையவர், இதயமே இல்லாதவர் என்றெல்லாம் பழித்து பேசுவார். அதே சமயத்தில் நீங்கள் கனவில் வருகிறீர்களே, அதனால்தான் உயிரோடு இருக்கிறேன், கனவிலாவது வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது உங்களுக்கு, மறந்து விடாமல் கனவில் வந்து எனக்கு தொலை கொடுக்கிறீர்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் கனவிலே வருவது இன்பம் தருகிறீர்கள். ஆனால் அதுவே எனக்கு சில நேரத்திலே நனவில் வராமல் கனவில் வருவது எனக்கு பிடிக்கவில்லை. சீக்கிரம் வந்து நனவாக, அதாவது நேரடியாக எனக்கு இன்பத்தை தாருங்கள் என்று கேட்பாள். அப்படியெல்லாம் திருவள்ளுவர் சிந்திக்கிறார். பிரிந்திருக்கின்ற தலைவி எப்படியெல்லாம் நினைத்து புலம்புவாளோ, கனவில் கூட நினைக்கிறாள். என்ற கனவில் கூட சாதாரணமாக எப்பொழுதும் பகல் பொழுதிலே நினைத்து கொண்டிருப்பவள் இப்பொழுது
தூங்குகின்ற பொழுது கனவு வருகிறது. அந்த கனவில் கூட நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனே, இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள், எப்படி வரப்போகிறீர்கள், நீங்கள் எப்பொழுது வரப்போகிறீர்கள் என்று கேட்கிறாள். கண்ணை மூடிக்கொள் என்று கண்களை திட்டுகிறாள். ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் படுகின்ற பாட்டையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் கணவனை கனவிலே கட்டி பிடிப்பதை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? கண்ணை மூடுங்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் பலவிதமாக கற்பனையாக, இது ஒரு நாடகம், காதல் நாடகம். இந்த காதலுடைய சிறப்பை இப்படி நாடகமாக இப்படியெல்லாம் சொல்லுகின்றாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.